பச்சை தண்ணீரில் விளக்கெறிந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு பவுளியம்மனின் அருள்மைந்தன் ஜோதிடர் கரூர் ஏஎஸ் சிவகுமாரின் இரவு நேர வணக்கம். பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். செவ்வாய் தோஷம்னா என்ன, அது எப்படி தோஷமாகுது அப்படிங்கிற விளக்கத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய விளக்கங்களை சொல்கிறேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். செவ்வாய் தோஷம் என்றால் ஆண் பெண் ஜாதக பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது இருவரு ஜாதகங்களிலும் செவ்வாய் இருக்கும் இடங்களை அறிந்து அதற்கேற்ப ஜாதகங்களை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதியாக நம்ம பார்க்கப்படுகிறோம். இதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத முதலில் பார்த்து விடலாம். ஏன்னா விதிகள் நூலுக்கு நூல் மாறுபாடாக இருக்கிறது. ஒவ்வொரு நூலில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு நூலில் வேறு மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நூலுக்கு நூல் மாறுபடுகிறது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு அனைத்தையும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிடலாம். செவ்வாய் என்பது முதலில் ரத்தம். அப்போ செவ்வாய் தோஷம் என்றால் என்னவாக இருக்கணும்? கணவன் மனைவி ரத்தம் சரியாக இணைய வேண்டும் என்பது ஒரு அறிவியல் ரீதியான உண்மையாக இருக்கலாம். எனவே தான் இந்த செவ்வாய் தோஷம் லக்னத்தில் அமர்ந்த செவ்வாயானது அந்த ஜாதகரை நோய் நொடி கஷ்டப்படாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஏன்னா லக்னத்தில் செவ்வாய் என்பது திடகாத்திரமான மனிதரை உருவாக்கக்கூடிய ஒரு விதி இருக்கின்றது. ஆனால் லக்னம் என்பது 7ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் அல்லவா, அதாவது வாழ்க்கை துணைவருக்கு மாரகம் கொடுக்கும் இடம் அல்லவா அந்த லக்னஸ்தானம். ஆகவே லக்னத்தில் அமர்ந்த செவ்வாய் தன் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு பிரச்சனையை கொடுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ரெண்டாவது நம்ம பார்த்தோன்னா 2ஆம் இடம் ஜாதகருக்கு மரணம் தரக்கூடிய மாரகஸ்தானமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக எந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தும் 4 அல்லது 8ஆம் இடங்களில் அமர்ந்த செவ்வாய் அந்த ஸ்தானத்தை கெடுத்து விடுவார். இது ஒரு ஜோதிட விதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்தில் வருகின்ற நற்பண்களை அந்த செவ்வாய் பகவான் கெடுப்பதாக நம் பல நூல்களில் படித்திருக்கின்றோம். ஆகவே பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் லக்னத்தால் வருகின்ற நற்பலன்களை முற்றிலும் அழித்து விடுவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குது. 7ஆம் இடம் ஆனால் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். 7ஆம் இடம் என்பது மாரகஸ்தானமாகும். ஆகவே 7ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் அந்த ஜாதகருக்கு மாரகத்தை கொடுத்து விடுவார் என்பது ஒரு விதியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவரது மனைவிக்கோ கணவனுக்கோ தைரியம், துணிச்சல், தலைக்கணம், ஆணவம், அகம்பாவம், இருமாப்பு இவற்றையும் கொடுத்து விடுவார். ஜாதகரோட மனைவிக்கு அதிகமான தானென்ற அகந்தையும் இந்த செவ்வாய் கொடுத்து விடும். அதனால தான் 7ஆம் இடம் செவ்வாய் என்பதை அது ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. 7ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயானது இப்படிப்பட்ட பலன்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 7ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய்க்கு தரக்கூடிய பலன்கள் ஒன்று கூட தம்பதியருக்கு நல்லதாகவே நாம் பார்க்கவே முடியாது. 7ல் இருக்க செவ்வாய் கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு எடுக்கலாம். டேஞ்சரஸ்னால் அதன் காரகத்துவங்களை எதிர்பாலினத்திற்கு அதிகமாக செய்யும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 8ஆம் இடம் என்பது ஜாதகருக்கு ஏற்படும் துன்பங்கள், தண்டனைகள், மன வருத்தங்கள் ஆகியவற்றை தரக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் 8ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாக, அதாவது கணவன் மனைவிக்கு மாரகஸ்தானம். ஆக 8ஆம் இடத்து செவ்வாய் பண நஷ்டத்தை கொடுக்கும், எதிர்பாலினத்திற்கு மாரகம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதனால தான் 8ஆம் இடத்துலேயே செவ்வாய். இப்போ 7ஆம் இடத்துல அந்த எதிர்பாலினத்திற்கு ஒரு ஆணவத்தன்மை கொடுத்தாலும் 8ஆம் இடம் என்பது மாரகஸ்தானமாக இருக்குது. அதாவது 7க்கு மாரகஸ்தானமாக 8 அமைவதால் 8ஆம் இடமும் நம்ம செவ்வாயாக பார்க்கப்படுகின்றோம். ஆகவே நம்ம பார்த்திங்கன்னா இறுதியாக வருவது பார்த்திங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது அயன சயன ஸ்தானம். இல்லற சுகம் அனுபவிக்கிறத பற்றி இங்கே சொல்லக்கூடிய இடமாகும். இந்த 12ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் அந்த சொர்க்க இன்பத்தை முழுமையாக கிடைக்க விடாமல் செய்து விடுகின்றது. ஏன்னா அங்கே செவ்வாய் என்பது ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய காரகத்தன்மை பெற்றிருப்பதால் அங்கே அதான் இப்போ 4க்கு 4, 7க்கு 7, 8க்கு 8 அப்படின்னு சேர்த்துறதுல ஒரு சில முரண்பாடுகள் இருக்கின்றன. 12இல் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகம் அதிகமாக ஒரு உணர்வு நிலையில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை பார்க்குறோம் அனுபவத்துலேயும். பொதுவாக
அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறைபாடாக அந்த செவ்வாய் தோஷத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தும் அதற்கு 6, 8, 12ஆம் இடங்கள் அந்த ஸ்தானத்திற்கு ஆகாத இடங்களாகவே நம்ம பொதுவாகவே எடுத்துக்கிறோம். லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்பதும் 7ஆம் இடம் என்பதும் 6ஆம் இடமாக வருவதாகும். லக்னத்திற்கு 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 6ஆக வருகின்றது. அதனால் அதோட லக்கணத்திற்கு 12ஆமாக வருவதால் செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதும் அவ்வளோ சிறப்பில்லை என்பது ஒரு ஜோதிட விதியாக நம்ம பார்க்கிறோம். ஆக செவ்வாய் தோஷம் கணவன் மனைவி இருவருக்கும் பாதகம் செய்து விடுகின்றது. பாதகம்னா உயிர் பாதகம்னு இங்கே நீங்கள் எடுக்கக்கூடாது. இடத்திற்கு தகுந்தாற் போல் பாதகத்தை செய்கின்றது என்பதுதான் நம் பொருள் கொள்ள வேண்டும். செவ்வாய் தோஷம் என்ற உடனே நீங்கள் வந்து உயிர் பாதகம் என்று எடுப்பது ஒரு தவறான ஒரு கருத்தாகும். 4 இருந்தால் அது ஒரு மாதிரி தோஷங்களை கொடுக்குது, உண்மைதான். 7 இருந்தால் ஒரு மாதிரி தோஷங்களை கொடுக்குது, அதுவும் உண்மைதான். 8 இருக்கும் பொழுது அது ஒரு மாரகஸ்தானமாக செயல்பட்டு அங்கேயும் சில தோஷங்களை கொடுக்குறது உண்மைதான். 12 இருப்பது அங்கேயும் ஒரு சில தோஷங்களை கொடுப்பது உண்மைதான். அப்போ அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதற்காக என்ன தன்மையில் அந்த செவ்வாய் தோஷம் உள்ளது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது, ஜோதிடர்கள் செய்ய வேண்டியது. செவ்வாய் தோஷமானது என்ன தன்மையில் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதற்காகத்தான் நம்ம செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு செவ்வாய் தோஷ உலகத்தை ஜாதகத்தை இணைக்க வேண்டும். இது சரியான கருத்தா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சரியான முறையில் பார்த்துருக்கணும். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆணவம் தரக்கூடிய, அதாவது ஆணவப்போக்கை எதிர்பாலினத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயானது மீண்டும் ஒரு 7ஆம் இடத்து செவ்வாயோடு சேர்க்கும் பொழுது அப்போ அவர்கள் வாழ்வில் சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள் அதிகமாவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் உண்மைதான், அதுவும் நடக்குது. இப்போ ஆனால் செவ்வாய் தோஷத்தை எப்படி பார்த்து இணைக்கணும்? அதுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் தோஷத்தை நமக்கு புரிதலுடன் கூடிய செவ்வாய் தோஷத்தை சரியாக இணைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. அவரவர்கள் ஜாதகத்தில் அவரவர்கள் ஜோதிடர்களின் அனுபவத்தை வைத்து இந்த தோஷமுள்ள ஜாதகத்தை எப்படி இணைத்துக் கொள்வது என்பது சரியான ஒரு கருத்தாக கூட நம்ம பார்க்கலாம். இவ்வாறாக நம்ம பார்த்தோம்னா 1, 2, 4, 7, 8, 12ஆம் இடங்கள் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் என்று கூறிவிட்டு பின்னர் இந்த விஷயத்திலே சில விதி விலக்குகள் நமக்கு ஜோதிட சாஸ்திரம் என்பதையும் கூறுகிறது. அப்போ இதுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான விதி விலக்குகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா, 1, பலமிக்க குரு அல்லது சுக்கிரன் ஆகியோர் லக்னத்தில் இருந்தால் செவ்வாய் சாந்தமாகி விடுவார், செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும் என்பது ஒரு விதியாக உள்ளதை நம்ம பார்க்குறோம். அப்போ செவ்வாய் தோஷம் அஸ்தமனம் வக்கிரம் பகை பெற்றும் 1, 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் துடுப்பு அடங்கி சாந்தமாகி விடுவார், சுப லட்சணம் உடையவராக ஆகிவிடுகின்றார். இதனால் செவ்வாய் தோஷம் அடிபட்டு போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் செவ்வாய் உச்சம் ஆட்சி பெற்று 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் அமர்ந்தாலும் செவ்வாய் தோஷம் கொஞ்சம் ஜீரோவாக, அது ஏன்னா இங்கே நம்ம சொல்கிறோமே +++0 அப்படின்ற மாதிரி அது ஒரு கணக்காக கூட எடுத்துக்கலாம். அதுவும் அனுபவத்தில் ஒத்து வருகின்றது. அடுத்து லக்னாதிபதியும் 5ஆம் இடத்த அதிபதியும் 9ஆம் இடத்த அதிபதியும் ஒரு காலம் அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தீய கிரகமாக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. 5, 9ஆம் இடத்த அதிபதிகள் நலம் விரும்பிகள் ஆகையால் அங்கே இருக்கிற ஒரு செவ்வாயும் ஒன்றும் பெரிதாக பாதிக்கப்படுவது இல்லை. ஆகவே 5, 9ஆம் இடத்த அதிபதிகள் நற்செயல் செய்ய தான் எவ்வளோதான் ஒரு ஜாதகத்தில் கெடுத்தாலும் இந்த 2 பாகமும் ஒரு ஜாதகரை உயர்த்துவதற்கே முயற்சி செய்யும். ஜாதகருக்கு நன்மை கிட்டும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் செவ்வாய் தோஷம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா நூலில் செவ்வாய் தோஷத்தை பற்றி ஒவ்வொரு விதிகளுக்கும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. செவ்வாய் தன் சொந்த வீடுகளான மேசம் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று நின்றால் தோஷமில்லை. 2வது செவ்வாய் தன் உச்ச வீடான மகரத்தில் நின்றால் தோஷமில்லை. செவ்வாய் தன் நண்பர்களான சூரியன், சந்திரன், குரு ஆகியோர் வீடுகளில் இருந்தாலும் தோஷமில்லை. சிம்மம், கடகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகளில் நின்றால் தோஷமில்லை. செவ்வாய் சரராசியான மேசம், கடகம், துலாம், மகரத்தில் நின்றாலும் தோஷமில்லை. அதே போல் கன்னி அல்லது மிதுனம் 2ஆம் பாவமாகி செவ்வாய் நின்றிருந்தாலும் தோஷமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடகம் அல்லது மகரம் 7ஆம் பாவமாக வந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் தோஷமில்லைன்னு ஒரு நூல்கள் சொல்லுது. ரிஷபம் அல்லது துலாம் 12ஆம் பாவமாக ஆகி செவ்வாய் இருந்தாலும் அங்கு தோஷமில்லை என்று நம்ம பார்க்கலாம். அதே போல் தனுசு, மீனம் 8ஆம் பாவமாகி செவ்வாய் இருந்தால் அதற்கும் ஒரு விதிவிலக்காக நூல்கள் சொல்லப்படுறாங்க. அதாவது தனுசு, மீனம் 8ஆம் பாவமாக வந்து அங்கே செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை என்பதையும் நம்ம இங்கே பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா
கடகம் சிம்மம் லக்னத்திற்கு செவ்வாய் யோகக்காரன். ஆகவே செவ்வாய் எங்கு இருந்தாலும் தோஷமில்லைன்னு ஒரு விதி சொல்லுகின்றது. கும்ப லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 8ஆம் பாவத்தில் செவ்வாய் நின்றால் தோஷமில்லை என்பதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். செவ்வாயுடன் சந்திரன் அல்லது குரு சேர்ந்திருந்தாலும் அல்லது பார்த்தாலும் தோஷமில்லை என்றும் ஒரு நூல்களில் விதி உள்ளது. செவ்வாயுடன் சூரியன், புதன், சனி, ராகு, கேது சேர்ந்தாலும் பார்த்தாலும் தோஷமில்லை என்பதும் ஒரு விதியாக உள்ளது. அல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் கேந்திரத்தில் அல்லது திரிகோணத்தில் இருந்தாலும் தோஷமில்லை என்று ஒரு விதி இருக்கின்றது. லக்னத்தில் குரு அல்லது சுக்கிரன் இருந்தாலும் தோஷமில்லை என்றும் நம்ம சொல்லலாம். நன்றி. இப்போ நம்ம அடுத்து செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரங்களோட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம பொதுவாக நம்ம வந்து எளிமையான பரிகாரங்களாக நம்ம சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஹனுமன் சாலிசா படிப்பது செவ்வாய் தோஷத்திற்கு ஒரு நிவர்த்தியாக இருக்கும். அந்த ஹனுமன் சாலிசா படிக்கும்போது உடல்நிலை, மனநிலை அமைதி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமனுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுதலும் ஒரு தோஷ நிவர்த்தியாக பார்க்கலாம். ஹனுமனுக்கு செந்தூரத்தால் செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை செய்வது ஒரு தோஷ நிவர்த்தனையாக பார்க்கலாம். அடுத்து செவ்வாய் காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது ஒரு தோஷ நிவர்த்தியாக பார்க்கலாம். துர்கா கவசம் படித்தல் ஒரு தோஷ நிவர்த்தியாக படிக்கலாம். சுந்தரகாண்டம் படிப்பது ஒரு தோஷ நிவர்த்தியாக நாம் பார்க்கலாம். கைகளில் எப்பொழுதும் சிவப்பு நிற கைக்கூட்டை வைத்துக் கொள்வதும் ஒரு தோஷ நிவர்த்தியாக பார்க்கலாம். வெள்ளி மோதிரம் அணிதல் ஒரு தோஷ நிவர்த்தியாக நம்ம பார்க்கலாம். பவள மோதிரம் அணிதல் ஒரு தோஷ நிவர்த்தியாக பார்க்கலாம். வெள்ளியும் தாமிரமும் கலந்த வளையல் அணிந்தால் அதுவும் ஒரு தோஷ நிவர்த்தியாக நம்ம இங்கே பார்க்கலாம். சிவப்பு நிறம் பூசப்பட்ட வெள்ளி வளையம் அணிந்தாலும் அது ஒரு தோஷ நிவர்த்தியாக பார்த்து கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு குரங்குகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தின்பண்டங்கள் வாங்கி தருவதும் அந்த தோஷ நிவர்த்தியை கொடுக்கும். நாய்களுக்கு இனிப்பு வாங்கி போடுதலும் தோஷ நிவர்த்தியை கொடுக்கும். ஆலயங்களுக்கு சென்று அங்கு வரும் பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் ஓடும் நீரில் சர்க்கரையை கரைப்பது என்பது ஒரு செவ்வாய் தோஷ பரிகாரமாக நாம் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் ஓடும் நீரில் தேன் அல்லது செந்தூரத்தை கரைப்பது ஒரு தோஷ நிவர்த்தியாக இருக்கும். பலவீனம், அதாவது 1-7 பலவீனமான சுவர் பார்த்திங்கன்னா செவுறு வந்து சும்மா ஒரு டெம்பரவரியாக வச்சு அதை காலால் எட்டி உதைத்தாலும் ஒரு செவ்வாய் தோஷ நிவர்த்தியாக நம்ம பார்க்கலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுவது, அர்ச்சனை செய்தல் ஒரு பரிகாரமாக பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபடுவது ஒரு சிறப்பு பரிகாரமாக பார்க்கலாம். கந்த சஷ்டி கவசம் படிப்பது என்பது மிக 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 சிறப்பு. செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது மிக 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 சிறப்பு. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப மேற்கண்ட பரிகாரங்கள் சிலவற்றை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டு வந்தால் செவ்வாய் தோஷத்தின் பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் 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 என்பதை என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை என்பதை கூறிக்கொண்டு, செவ்வாய் தோஷை பற்றி இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அந்த குழு நண்பர்களுக்கும் ஜோதிட சாம்பவான்களுக்கும் ஜோதிட சக்கரவர்த்திகளும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் AS சிவகுமார். நன்றி. வாழ்க வளமுடன்.